சொன்னா கேட்கணும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். அழைத்து மன்றாடினேன். இச்சைக்கு இணங்க மறுத்தவளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தேன். என் இச்சை தீர்ந்து விட்டது. அப்படி இருக்கும்பொழுது தேவசபை கலையாமல் மாதவிகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தேவசபைக்கு செல்ல வேண்டும். மணி பார்த்த மாதிரி தெரியுது. ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. ஐயா காதல் மண்ண ஜெமினி கணேஷா, எவ்வளவு நேரம் என் காலில் விழுந்தது எப்ப தெரியலையாப்பா நான் யாருன்னு. ஆமா ஞாபகம் வந்துச்சா? அப்ப நல்லா இளமையா இருந்தே இப்ப உடம்புல தளர்ந்து போய் நிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரே இதுல நான் 60 வயசு ஆயிடுச்சு. இல்ல முகம்லாம் கொஞ்சம் முதிர்ந்த மாதிரி தெரியுது. கேள்வி ஆயிடுச்சுப்பா. ஒரு நாத்தடிக்குது. என்ன சமாச்சாரம்? நாத்தடிக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்படியே பெல்லு மாட்டு வந்துருக்குமே உனக்கு. இப்ப நாத்தடிக்குது. என்ன சமாச்சாரம்? நான் என்ன செய்ய முடியும்? என்னாச்சு? என் தலையை எழுத்து யாரு? என் கருத்துல பாருங்க. என்ன ஏற்கனவே குழந்தை பத்தல? நீ முதல்ல சொல்ல மாட்டியா? இதெல்லாம் குழந்தை பத்தவளா? ஆமா. அட பாவமே ஐயா, ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாயானவளுக்கு மறுபடியும் நான் ஒரு ஒன்றுமே தெரியாத போல நடிக்காதீங்க. என்னாச்சு? எல்லாம் இது நீங்க போட்ட விதை தான். நான் போட்ட விதையா? ஆமா. என்ன புதிர் போடுகிறாயா? வேற என்ன பஸ் ஸ்டாண்டில் தேற்ற மாட்டேன் குழந்தைய நாளு. என்ன சொல்ற நீ? நான் வேண்டாம் என்று எவ்வளவோ எழுத்துக்குறி என்னுடைய வார்த்தை கேட்டீர்களா? கேட்கலதா? கண்ணே மணியே என்று என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தி சாகச பறவை. முத்தம் கொடுத்த உடனே இந்த குழந்தை பிறந்து விட்டான். என்ன கதை அழகிறியா நீ? சத்தியமா குழந்தை ஒரே ஒரு முத்தம் தான். ஒரு முத்தம் கொடுத்தா ஒரு குழந்தை பிறகுமா? உண்மையாகத்தான். ஏகட்ட கதை கட்டுறியா நீ? என்னங்க ஒரு முத்தத்திற்கே ஒரு குழந்தை என்றால் இன்று இரவெல்லாம் முத்தம் கொடுத்திருந்தா இந்த மாதிரி மேல் வளர்ச்சி இன்னும் பக்கத்துல இன்னொரு தெருவை உருவாக்கி நான் உருவாக்கிட்டு இருப்பேன் நினைச்சேன். ஒரு முத்தம் ஒரே ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தை. ஓஹோ, ரிஷபண்டா இரவு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. நீ என்ன செய்யற? ஆதரவே இல்லாம நின்று இருக்க. உனக்காக ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறேன். இதை வளர்த்து ஆளாக்கி அவ ஆதரவுல நீ போய்ச்சிக்கோ. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. நல்லா இருக்கா ஐயா? தாராள பிரபு. என்ன மேல ஒரு குழந்தை வேணுமா? இல்ல உங்க உறவினர் யாராவது இருக்காங்களா? யாருக்கு வேணாம். ஏற்கனவே மெல் அடிச்சு போய்க்குது இந்த இடம். எந்த குழந்தை எனக்கு வேணாம். இப்ப எதுக்கு தடுத்து நிற்கிறேன்? இது பாரு, உங்ககிட்ட நான் குழந்தை வேணும்னு கேட்டனா? கேட்கலதான். முதல்ல கேட்டனா இல்லையா? இல்ல. வழி வந்து வம்பாடி நீ குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி எல்லாம் பேசுற. நான் என்ன பேசுனேன்? என்ன என்னால முடிஞ்சது ஒரு குழந்தை கொடுத்துட்டு அதை வச்சு பழிச்சுக்கணும். அப்படியே 4 ஏக்கர் நிலம் எனக்கு எழுதி வச்சாரு. நான் பழிச்சுக்கிறதுக்காக நாட்டுல அவங்க குழந்தை அது எவ்வளவு தவம். அவங்களுக்கு போய் குழந்தை கொடுக்க வேண்டாம். எடுக்க கொடுத்தா அத்தனை பேரும் உன் அழகுக்கு ஈடா இல்லையே. இது ஒன்னும் கஷ்டம் இல்ல. இன்னொரு குழந்தைக்கு படி போட்டுருக்கிற என்கிட்ட வந்து ஒண்ணு போது போயப்பா பச்சை உடுப்பேன். பெரியாச்சு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒண்ணு வேணா நீ காமிச்சது போதும் எனக்கு. சரி வரேன். பாருங்க, இது உங்களுடைய குழந்தை. ஆமா, உங்களால் பிறந்த குழந்தை. சரி வச்சுக்க. அப்படிதான். ஆகையால் இந்த குழந்தை நீங்க வைத்திருங்க. நான் போயிட்டு வரேன். என்ன சொல்ற நீ? என்ன குழந்தைய நாங்க வச்சுக்கணுமா? ஆமாப்பா. ஆம்பளைங்க நாங்க உங்களுக்கு குழந்தை கொடுக்கதான் தெரியும். ஆனா அந்த குழந்தை எடுத்து வளர்க்கவோ ஆளாக்கவோ எங்களால முடியாது. கொடுக்க தெரியும். ஆமா, ஆனா அந்த குழந்தை வளர்க்க தெரியாது. நல்லா இருக்குதே உங்க நியாயம். என்ன இந்த குழந்தை நீங்க பிடிக்க முடியுமா முடியாதா? பாருமா, ஒரு குழந்தை எப்படி தூக்கணும் கூட எனக்கு தெரியாது. பிடிக்க மாட்டீங்களா? என்னால முடியாது. இப்போதே மனைவிடம் செல்வேன். யார் மனைவிடா? இந்திராணி அம்மையார் என்ன சொல்லுவேன். உன் கணவர் வந்தாரு, என்னை கட்டி எடுத்து முத்தம் கொடுத்தாரு, ஒரு குழந்தை பிறந்தது, இதை வச்சுக்கொள்ளுமா? அவங்ககிட்ட போய் நீதி கேட்பேன். நான் இவ்வளவு காலமா என் கூட இருக்கிறேன். அவளுக்கு கூட குழந்தை பாக்கி இல்லை. ஏதோ பட்டு நான் என்ன பண்றது? அதனால குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி அதுல நீ குளிர் காஞ்சிடா. இருந்தாலும் இந்த குழந்தை நான் பிடிச்சிருக்கணும். இது பாருங்க, அது ஒண்ணு போதும். எதுக்கு பிடிச்சிருக்கணும்? ஏன்னா நாம் இருவரும் ஒன்று சேர்ந்ததா. ஆமா, என் உடல் எல்லாம் சுத்தமாக இருக்கின்றது. சொல்லு.
என்ன உனக்கு இப்போ வாய் கொண்டு கோமட்டேன் அப்ப நான் நீ மாசமா கறியா இல்ல. கோமட்டேன் உனக்கு நாத்தம். அப்படியே நாய் கூட்டி போட மாதிரி சுத்தினாம அந்த ஆளு கொண்டாத்துக்கு முன்னால என்ன பார்த்தாலே வாங்கி வந்தா கோமட்டை தான் நாத்தம் தான் சொல்றேன் கிட்ட கிட்ட போறிய நான் அப்படியே வாடா நான் 1000 சொன்னேன் ஏன் என் கிட்ட வரீங்க என்ன அந்த நேரத்துக்கு தெரியல. சரி இப்ப என்னதான் பண்ணணும்? இந்த குழந்தை நீங்க வைத்திருங்க என் உடல் எல்லாம் அசுத்தமா இருக்கிறது அதோ தெரிய நதிக்கரைக்கு சென்றீங்க குளிச்சு விட்டு ஆடையெல்லாம் சரி போயிட்டு வரேன் அவ்வளவுதானா? கொஞ்ச நேரம் இந்த குழந்தை நீங்க நீ வைத்திருங்க ஆடையை சுத்தப்படுத்தி கொண்டு வரும் வரை இந்த குழந்தை நான் வச்சிட்டு இருக்கணும். வேற அவ்வளவுதான் கொஞ்சம் சீக்கிரமா வா. சீக்கிரமா வந்துடுறேன் இது பால் கழுவுதா இல்ல வேற எதுக்காவது அழுதா எனக்கு தெரியும். குழந்தை பசிச்சா பால் கொடுங்க நான் எங்க தெரியும் பட்டம் அவ்வளவுதான் அப்புறம் அவள்தான் உங்க குழந்தைக்கு இருக்கும். யோசிக்காத விபரீதமா எடுத்த முடிவு வேணையில முடியுமோ என்னன்னு தெரியல. முடியுதுவா பாதிக்கப்பட்டவங்க போல தெரியும். சரி இருக்கட்டும். ஏமா தாயே நீல நிற பண்ணி கண்டிப்பா பள்ளிக்கும் கண்ணிக்கும் விதான் போய் சேர்ந்துச்சா முகம் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஓ கண்ணி முகம் இருக்குதா பரவாயில்ல சரி பொய்து வெட்டிட்டோம் அது பண்ணி முகமா இல்ல மகை முகமா தெரியும் அட, இருக்கட்டுங்க. ஆ. எப்ப வருவான்னு தான் தெரியும். நல்ல மரியாதை கிடைத்தால் அவைக்கு வாடா இல்லை என்றால் வராது என்று வெறுத்து விட்டேன். ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கிறது. இன்னும் வரவில்லை அவன் பார்ப்போம். வெற்றி, வெற்றி, வெற்றி. என்னடா வெற்றி? காவிரி மாலை அணிந்திருக்கிறாய். எவ்வளவு சென்றேன் எவ்வளவு கேள்விரகிலே நெய் விழுகிறது என்றால் கேட்பவனுக்கு கூட புத்தி இல்லை. 2 கால்களும் இல்லாதவன் இப்போது வெற்றி வெற்றி என்று வருகிறாயே. எப்படி போன நீ தேவலோகம்? மாமி முதல் மரியாதை யாருக்கு கிடைத்தது? எனக்கு கிடைத்தது. உனக்கு தான் கிடைச்சது. ஆமா. எப்படி சென்றேன்? எவ்வளவு சென்றேன்? அழகான புகை மாலை கொண்டு வருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன காசிப முனிவர் 13 பெண்களை மணந்தார். தட்சனுக்கோ 60 பெண்கள். தட்சமாபுரி ஆள வேண்டிய தட்சனுக்கோ 60 பெண்கள். அதில் 13 பெண்களை காசிப முனிவர் மணந்தார். 27 பெண்களை சந்திரன் மணந்தார். 2 பெண்களை யமன் மணந்தார். இப்படி மற்றவரெல்லாம் அஸ்வினி தேவர்கள் மணந்தார். இப்படி இருக்க அதீத வயத்திலே பிறந்தவர்கள் தேவர்கள் 33 கோடி தேவர்கள், 41 ரிஷிகள், கிண்ணர் கிருமுரர் சித்த வித்தாதர்கள் அத்தனை பேரும். ஆனால் திடீர் வயத்திலே பிறந்தவர்கள் 66 கோடி அசுரர்கள். இவருக்கெல்லாம் பிள்ளை பேரில் இருக்கிறதே நமக்கு இல்லையே என்று என்னை செய்தார். அதி திதி மாயவை கத்துருவை, அதி திதி மாயவை கத்துருவை. ஆனால் வினுதை, இவர்களெல்லாம் வினுதை. அதாவது நம்ம இப்போ குழந்தை இல்லாம இருக்கிறோமே, அவன் நமக்கு பின்னால வந்தவ குழந்தை பித்துக்கு போறாள, இவ என்ன செய்தா அடை காத்த முட்டைகளை சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைக்கும் நேரத்திலே கத்துருவை என்று சொல்ல வேண்டிய உன் பெரிய தாய் என்ன பண்றா, அந்த முட்டைகள் அப்படியே போட்டு அழிச்சணும். அது அரைங்குறையுமாக நின்று விட்டது. அந்த வழியிலே பிறந்தவன் தான் அருணனி. இப்போது என்னிடமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். சுவாமி, எந்த வழியிலே எப்படி சென்றாய்? சாமி தேவலோகம் இந்த உருவத்தோடு நான் செல்லவில்லை. அழகான பெண் வடிவம் தாங்கி நீல நிற கண்ணி என்ற பெயர் வைத்து சென்றேன். நீல நிற கண்ணி, நீல நீல நிற கண்ணி கண்ணி. ஆமா சாமி, நீல நிற கண்ணியாக சென்றாயா? ஆமா. அந்த பெண் உருவத்தை நான் இப்போது நீ காட்ட வேண்டும், நான் பார்க்க வேண்டும். அதற்காக இப்போதே பெண்ணாக வா பார்க்கலாம். சாமி, விளையாட்டு விவரமாக முடிந்துவிடும். அப்படி என்றால் நம்பவே முடியாது. அப்படி என்றால் நம்ப வேண்டும் என்றால் அந்த பெண்ணோடு இங்கு பார்க்க போறோம்.
காலமெல்லாம் இப்படியே இருந்தா போதுமே. எனக்கு பசி ஒரு நாளுக்கு நலும்பு கட்டும் போல காலம் போல இருக்கணுமா? நீ அன்பு அப்போது இருப்பதை விட இப்போது இருப்பதே மிகச் சிறந்ததாக. எஜமா ஆடா 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 ஆடா. கமலோகினி, என் மனைவி கமலோகினி கூட இந்த அளவுக்கு இல்லையப்பா. அப்படியா சாமி? எஜமா சொல்லுங்க. இருந்தாலும் என்ன பின்னாலே பாக்குறீங்க? பெண்ணையும் பாப்பேன் முன்னையும் பாப்பேன் சைடுல கூட பாப்பேன். என் எஜமா இவரு. எல்லாவற்றையும் பாப்பேன் நானு. எஜமா எனக்கு பயமா இருக்குது நீங்க பேச. மீண்டும் நீ ஆணாக வர வேண்டும். நம்படி என்ன நம்பிக்கை கிடையாது. சரி ஆனாக வரேன். அவர் வந்தால் அழகாக வருகிறார், அழகி சுந்தரியாக வருகிறார். தலைமகள் மலைமகள் கலவிகளை விட மிஞ்சுகிறார். எனக்கு நன்மை வரலாம் சாமி. மீண்டும் நீ பெண்ணாக வர வேண்டும். மீண்டுமா? வேண்டாம் சாமி, சொல்வதை கேளுங்க. ஏன் விளையாட்டின் விருதுதாக முடிஞ்சு ஆனா விளையாட்டாவது விரும்பதாவது சீக்கிரமா வா. நான் சொல்றதுதான் சட்டம். இப்போதாவது என்னை நம்புகிறீர்களா? தெரிந்து கொண்டேன். அப்படியா? ஐயோ அது போதும் ஐயா. ஐயோ சரி நான் வரேன். போயிட்டா எப்படி? உன்னை பார்த்த பிறகு படாக் 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 என்று என் மனதை அடித்துக் கொண்டு எப்படி படாக் படாக். என்ன சுவாமி? உன்னை கட்டிருந்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவள் வந்து விட்டது. வா. அந்த கோயில தானே ஆச்சுங்க. ஐயோ சூதுவாதாரி அத சூரிய நாராயணா என்ன காப்பாத்த மாட்டேன் அப்பா. நான் யாருன்னு தெரிஞ்சு இப்படிதான் என்கிட்ட வந்து மொத்தம் கேக்குறீங்களே. சரியா? சூரிய நான் தான் நாராயணன். நீங்க ரெண்டு பேருமே நீங்களோ எனக்கு எஜமா, நானும் அதெல்லாம் அப்போ சேவகன். இப்போது சேவகன் இல்ல, நான் எஜமானம் இல்ல, நான் உனக்கு அடிமை. எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. ஐயா, வரமாட்டேன் சுவாமி. ஏன் என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குது. அடிபத்தரை மாற்றி தங்கும், என் பத்தரை மாற்றி தங்கும், பதமோடு உருக்கி வாழ்ந்தே சித்திர பிரம்மவேனோ இவள் அழகி சொல்லவும் சோமா